அவன் வந்திருக்கான். எவன்? அவன் தான் இந்த தங்கராஜ் பையன். அவனை தான் பார்த்தேன். அவனையும் பாத்தீங்க? சும்மா சும்மா என்னையே பாத்துக்கிட்டு இருக்கான். அதான் அவனை நானும் முறைச்சு பார்த்தேன். அவன் இங்க வந்தான்? என்னப்பா இது கோயிலு, பொது இடம், யார் வேணாலும் வரலாம் போகலாம். நீ சாமியை கும்பிடு. நான் அவனை இன்னொருத்தர் முறைச்சு பாக்குறேன். நீ வர வேண்டாம், காத்துக்க வரல. என்ன பண்றது? சாமியை பாருங்க. தானியம் தனம் பசும் பகுபத்ர லாபம் சதசம்பஸ்தரம் தீர்க்கமாயு. பாட்டி போலாமா? போலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லப்பா, இந்த முத்துலட்சுமி மக வந்தா, அதான் முத்துலட்சுமி மகளே, நல்லா இருக்கியா? காட்ட காட்ட. மாப்பிள என்ன பாட்டி அண்ணன் கார்ல போறத பார்த்து கங்கலங்க நிக்கிறியா? என்ன செய்யறது? அவர் கார் வச்சிருக்காரு, முந்திக்கிட்டாரு. நீங்க டப்பா சைக்கிள் வச்சிருக்கீங்க, பிந்திக்கிட்டீங்க. இது பெரிய கொடுமை மாப்பிள. அண்ணங்காரு போர்டு கார்ல போறாரு, நீங்க இந்த சைக்கிளை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே. அவன் சொல்றது கரெக்ட் தானே? கார்லயும் போர்டு காரு. அவர் வீட்டுல போய் பாருங்க, 5 கார் இருக்கு. ஒரு கார் ரிப்பேர் ஆனா இன்னொரு கார்ல போலாம். அப்படியே பஞ்சர் ஆனா கூட ஸ்டெப்னி எடுத்து மாட்டலாம். இந்த டப்பா சைக்கிள் ஸ்டெப்னி இருக்கு மாட்டுறதுக்கு. பஞ்சரை குனிஞ்சு போட்டா 1 மணி நேரம் ஆகும், முட்டி செத்து போயிடும். உங்க நிலைமையை பார்த்தா ரத்த கண்ணீர் வருது மாப்பிள. ரத்த கண்ணீரை பத்தி நான் தான் பேசணும், நீ பேசக்கூடாது. சரி மாப்பிள, அவருக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. எல்லா சொத்துலயும் சரிசமமா பங்கு இருக்கு. ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம விவரம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்கீங்களே. அதாவது மாப்பிள, உங்களுக்கு விலாவாரியா ஏதாவது ஆலோசனை வேணும்னா எங்களை கூப்பிடுங்க. இந்த உயர்மட்ட குழுனா நாங்க 2 பேர் வரோம். செயற்குழுனா எங்க பொண்ணுங்களோட வரோம். மாப்பிள மாப்பிள, அதான் கிண்டி அமிச்சிட்டு இல்ல, மறுபடியும் கூப்பிட்டு எதுக்கு கிண்டுற? அடி பிடிக்கிற அளவுக்கு கிண்டி இருக்கனான்னு தெரியல. வண்ணே 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 அண்ணே வண்ணே 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 வண்ணே. விளக்கண்ண, என்னடா வண்ணே வண்ணேன்னுகிட்டு இருக்க? வந்து வேலையை பாருடா. அண்ணே, நீங்க இன்னும் அந்த பாட்டை முழுசா கேட்கலன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை கேட்டீங்க அப்படிலாம் பேச மாட்டீங்க. தமிழ்நாடு முழுவதும் சூப்பர் ஹிட்டான பாட்டு. அண்ணே அண்ணே, சுறா வேலை. டேய், சுறாவது யாராவது ஆத்துக்குள்ள ஏதுடா சுறா? ஐயோ, இது சுறா மீன் இருக்குது, காப்பாத்துங்க. ஏன்டா ஆடுற? நானும் ஆடுறேன். இதை பிடிச்சா நீங்களே ஆடுவீங்க. தைரியம் இருந்தா இதை புடிங்க பாப்போம். இதை புடிங்க. நீங்களா? சும்மாரா, தண்ணி கடியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள தங்கத்தை தொலைச்சிட்டோம், அதத்தான் தேடிட்டு இருக்கோம். பார்த்தா இந்த தங்கம் வந்து நிக்குது. உங்கள கோவத்துல மாமா ரொம்ப அழகா இருக்காருடி. இல்லடி, கோவத்துல மாமா ரொம்ப ரொம்ப அழகா இருக்காரு. கிரகங்களா? எங்க போனாலும் என்ன ஏன் சுத்தி சுத்தி வரீங்க? ஆமா, நாங்க கிரகங்க தான். கிரகங்க எதை சுத்தம்? நாங்க உன்னையே சுத்தி சுத்தி வரோம். இயற்கையோட அடிப்படை தத்துவமே தெரியாம இருக்கீங்களே மாமா. வாட் a shame, what a shame. தெரிஞ்சிச்சு. ஏ மாமா, எங்களை பார்த்தா உனக்கு ஒண்ணுமே தோணலையா? என்ன தோணணும்? ஷக்கலக்க பேபி, ஷக்கலக்க பேபி, லவ் பண்ண தோணலையா? கம் கம் கம். No 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 no. அண்ணன் போய் உட்காந்துருக்கான். கார் ரிப்பேரா? அதைத்தான் நான் நினைச்சேன். நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இறங்கிறேன்.
என்ன ராமசாமி என்னாச்சு? ஃபேன் பெல்ட் கட் ஆயிருச்சுங்க. டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து போட்டா தான் வண்டி எடுக்க முடியும். தம்பியை வர சொல்லுங்க, ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுறேன். ஐயோ, நான் போய் கூப்பிட்டுறேன், என் வேலைக்கே வெயிட் வந்துருங்க. ஓஹோ, டேய் நீ போய் கூப்பிடுறேன். அண்ணன் நீங்க இருக்கும்போது நான் போய் கூப்பிட்டா நல்லா இருக்குமா? நான் வரேன். போடா போய் கூப்பிடுறான். இது யார் மாத்த முடியும்? என்ன நடக்க போகுதோ? ஒரு பெரிய மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னா வேலைக்கு வேட்டு வந்துரும், உசுருக்கு ஓலை வந்துரும், எல்லாம் பேச்சுது. இது என்னது? பைபாஸ் ரோடு போட்ட மாதிரி. இது நார்த்து, இது சவுத்தா? தைரியம் தான், நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்க. தைரியத்தை பத்தி எங்கிட்ட பேசுறியா? இப்ப பாரு, நான் யாருன்னு காட்டுறேன். ஐயா வணக்கம். ஐயா சித்தப்பா கூப்பிடாருங்க ஐயா, வாங்க. யோசிக்காதீங்க ஐயா, டிராக்டர்ல கொண்டு வீட்டுல விட்டுறோம், வாங்க. ஆண்டவா நீதான் காப்பாத்து. வாங்க ஐயா, வாங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க. இங்க உட்காருங்க ஐயா. யார பத்தி யார் வண்டியில ஏற சொல்றேன்? ஏற்குடியா? அண்ணனே பரவாயில்ல போல இருக்கே. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? புறப்படும் போதே நினைச்சு நிறைஞ்ச ராகு காலத்துல புறப்படுறமே, உங்களை ஒண்ணும் சொல்லியா? ஃபேன் பெல்ட்டா கட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். வீட்டுக்கு வா, அப்பா கிட்ட கலர் கலரா பெல்ட் இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். சொல்றேன், யாரும் என் பின்னாடி வர வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியும். நிலுங்க, மறுபடியும் சொல்றேன், என் பின்னாடி யாரும் வர வேண்டாம். நான் நினைச்சேனா இந்த ரோட்ல யாரையுமே நடக்க விட மாட்டேன். ஆமா, ஏன்னா இது எங்க தாத்தா போட்ட ரோடு. இந்த இடம் பூரா எங்க தாத்தாவுக்கு சொந்தம். இந்த ரோடு உங்க தாத்தாவுக்கு சொந்தம்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு சொந்தம். இந்த இடமெல்லாம் உங்க தாத்தாவுக்கு சொந்தம்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு சொந்தம். உங்களுக்கு எதெல்லாம் உரிமை இருக்கு அதுல எல்லாம் எனக்கு உரிமை இருக்கு. பாட்டி, இதெல்லாம் அப்பா காலத்து பூர்வீக சொத்து பத்திரம். இது வரைக்கும் உண்டான வரவு செலவு கணக்கு இங்க இருக்கு. அவனுக்கு சட்டப்படி சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. என்ன சக்திவேலு, திடுதுப்புன்னு எங்களெல்லாம் தோட்டத்துக்கு வர சொல்லிட்டு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? பின்ன ஒரு குழந்தை பையன்கிட்ட போய் எனக்கு ரோட்ல பங்கு இருக்கு, வீட்டுல பங்கு இருக்கு, தோட்டத்துல பங்கு இருக்குன்னு சொல்றான். இதுக்கப்புறம் என்னை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஊருக்குள்ள இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நிமிஷம் சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல பாட்டி, குழந்தைகிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். எந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அம்மா ஜெயிலுக்கு போனாங்களோ அந்த சொத்துக்கு நான் ஆசைப்பட்டா எங்க அம்மா செஞ்சது நியாயம்னு நான் ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிராதா? எனக்கு எந்த சொத்துமே வேண்டாம் பாட்டி. தம்பி, சொத்தை பிரிச்சா கூடவே சொந்தமும் பிரிஞ்சு போயிருன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு சொத்தை பிரிச்சிடாதீங்க. சொந்தங்க தானே யாராவது பேசிக்கிட்டு இருந்தா சுத்தப்படாது, சொல்லி வைங்க. என்ன கம்மன் இருக்கீங்க? சக்திவேலு, பொதுவா சொத்து தகராறுனா ஒருத்தன் சொத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான், ஒருத்தன் கொடுத்தே ஆகணும்பா. அதுக்கு பஞ்சாயத்து பண்ணலாம். ஆனா இங்க நீ சொத்தை கொடுக்கறங்கிற, அவன் வேண்டாங்கிறான். இதுக்கு யாரு பஞ்சாயத்து பண்றது? யாரும் பஞ்சாயத்து பண்ண வேண்டாப்பா. இந்த கட்டையில உயிர் இருக்கிற வரைக்கும் மங்களாபுரம் ஜமீன் சொத்தை பிரிக்கணுங்கிற எண்ணத்தோட யாரும் இங்க வராதீங்க. அப்படி மீறி பிரிக்கணும்னு நினைச்சீங்க, என்ன நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. அண்ணங்காரன் பாதி சொத்தை எழுதி தரேன்னு சொல்றாரு, தம்பிக்காரன் வேணான்னு சொன்னான். எப்படி மாப்பிள்ள இது? வழிய வந்த ஸ்ரீதேவி எட்டி உதைச்சிட்டீங்க மாப்பிள்ள. எங்க நெஞ்சில எட்டி உதைச்சது மாதிரி இருந்தது. ராத்திரி பூரா நெஞ்சு வலின்னு சொன்னா அது வயிறு. இப்ப மாத்திட்டாங்களா? இத பாருங்க, அவரு ஒண்ணு சும்மா தரல, நீங்க வேணான்னு சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் தந்தாரு. அவரு நான் கர்ணனா? எங்க இப்ப கேட்டு பாருங்க. அண்ணங்கார சொத்தை பிரிச்சு கொடுத்தாரு, அவர் முன்னாடி எப்படி ஃபாரின் கார்ல சுத்துறதுன்னு யோசிக்கிறீங்களா? மெட்ராஸுக்கு போயிடும். அங்க போய் இந்த மவுண்ட் ரோடு இருக்குல்ல, அத வாங்கி தங்கராஜ் சாலைன்னு பேரை மாத்திடுவோம். அப்புறம் நெட்ட குத்தலா இருக்க எல்ஐசி பில்டிங் அதை வாங்கிடுவோம். மாடி எனக்கு சரி, கீழே ஏழு எனக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா எதற்கு ஸ்பென்சர் பிளாஸா உங்க பேர்ல எழுதிடுறேன். இந்த பாருங்க மாப்பிள்ள, இதுக்கு மேல யோசிச்சுங்க, அப்புறம் முச்சந்தில நாளைக்கு நானும் இவனும் தலையில இருந்து மண்ணெண்ணை ஊத்தி கோலத்துக்கு சேர்த்து போயிடுவோம். மாமா, அந்த நல்ல காரியத்தை நாளைக்கு தள்ளிப்படாதீங்க. இருந்துட்டாரா?
இன்னைக்கே இப்பவே பத்திரத்தை வாங்கிடலாமா? டேய் மண்ணெண்ணே தீப்பெட்டி. ஏண்டா எப்படித்தான் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்தாங்களோ தெரியல. அதைத்தான் நானும் இவ்வளவு நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது இவ்வளவு நேரமா? ஏண்டா பொண்ணுக்கு 4 கார் வீட்ல இருக்கு, ஸ்கூலுக்கு நடந்தே தான் போகணுமா? நடந்த உடம்புக்கு நல்லது பாட்டி. யாருக்கு? எனக்கு இல்ல பாட்டி, உனக்கு. டேய் என்னடா ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட. எதுக்கு? கூட என்கிட்ட இல்ல. இருக்கு. ஏய் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேக்குறியா? இந்தா. உண்டியல்ல காசு போட போறாங்க. இந்தாங்க பாட்டி, சாப்பாடு வாங்கி நல்லா சாப்பிடுங்க. மவராசம் பெத்தம்மாவ நீ நல்லா இருக்கணும். என்ன பாக்குற பாட்டி? இல்லாதவங்க உதவி செய்யணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. டேய் டேய் கார அங்க இரு. டேய் கேட்ட வராதே. அங்க நில்லுப்பா. அங்க நில்லு. நல்ல வேளை ஒண்ணும் ஆகல. என்ன உங்க உயிரை அடமான வச்சு அந்த பையனை காப்பாத்துனீங்க, ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லாம கூப்பிட்டு இப்படி வெடுக்குன்னு போறானே. தர்மம் தள்ளி காக்கும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அந்த தர்மம் தான் என்ன காப்பாத்திச்சு. சின்ன பையனா இருந்தாலும் கரெக்டா தான் சொல்லிட்டு போறான். இந்த தர்மம் தான் காத்திருக்கு. என்ன என்ன மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? அந்த அம்மா கோவமா போறாங்களே என்ன? அவங்க என்னைக்கு என்ன பார்த்து சிரிச்சிருக்காங்க. அவங்க கோவப்பட்டதை விட என் அண்ணமகனை காப்பாத்தின சந்தோஷமே எனக்கு நிம்மதி. அந்த கர்மத்தை பாரு. இத வந்துட்டானுங்க ஐயா. என்னடி இது ஊமச்சி தானா சிரிக்கிறா? கல்லுக்கு வர சோப் போட்டுக்கிட்டு இருக்கா? அதானே வரேன் நல்லா தானே வந்தா. கொட்டால படம் மாத்தவே கூடாதே. சின்ன கவுண்டர் படம் பார்த்தாலும் பார்த்தானுங்க, அவனுக்கு சின்ன கவுண்டர் நினப்பு தான். என்னதான் கழுதைக்கு பட்டு கொஞ்சம் கட்டினாலும் கழுதுதான். துண்டு போட்டவனெல்லாம் சின்ன கவுண்டர் ஆக முடியுமா? அண்ணே இனிமேல நீங்க துண்டு பொருள எந்த அர்த்தமும் இல்ல. கொடுங்க. இந்தா துண்ட மறைச்சு வை. குறிப்பா அந்த டீ கடைக்காரருக்கு மட்டும் தெரியக்கூடாது. இவங்களா துண்ட பத்தி தான் பேசினாங்க. அவன் வேட்டையை சேர்த்து வச்சு பேசுவான். வேட்டையை உரிய மறைச்சு வைக்க முடியுமா? அதனால கமுக்கமா வாங்க. கமுக்கமுடா கமுக்கம். மழை மழைன்னு அடிப்பா, அப்பதான் கிக்கு ஏறான். அட அடிக்கிறான். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின். பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒரு மனுஷனா பிறந்தா குடியும் குடித்தனமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீ குடியோட நின்னுட்ட, குடித்தனத்துக்குள்ள இறங்கவே மாட்டேங்கிற. என்னப்பா அது லேட் பண்ற? பஸ் நீ சொல்றது கரெக்ட் தான். ஊரை சுத்தி கடை வச்சிருக்கேன். எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா?